இணைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. சொல்லுங்க. சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடு. புகழ்ந்து பாடுவே, புகழ்ந்து பாடுவே, உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவே, புகழ்ந்து பாடுவே, உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்கள். அப்படியே வலது கரத்தை உயர்த்த முடிந்தவங்க சேர்ந்து சொல்லுங்க. புகழ்ந்து பாடிடுவே, உம்மையை உயர்த்திடுவே, உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடிடுவே, புகழ்ந்து சேர்ந்து உயர்த்தி சொல்லுங்க. புகழ்ந்து பாடிடுவே, ஆமே, உம்மையே உயர்த்திடு உயிர் வாழுகிற நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடுவே, புகழ்ந்து ஆமே. நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. தூயவர், 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 துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. தூயவரே, தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திர ஆறுதல், ஆறுதல் நீ. ரெண்டு கரங்கள் உயர்த்த முடிந்தவர்கள் சேர்ந்து சொல்லலாமா? தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா, ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே, துதி தூயவரே, தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பா ஒரவல சக்கரதலரதலரே, ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே, துதிக்கு. மீண்டும் ஒரு முறை சேர்ந்து சொல்லுங்க. தூயவர், தூயவர், அவருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கு பா. ஆவியானவரே, ஆறுதல் நீர்தான், துதிக்கு பாத்திரரே, துதிக்கு. ரெண்டு கரங்களை உயர்த்தி தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா, ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு பாத்திரரே, துதி. எமது விளக்கு, எமது விளக்கு எரிய செய்தே இரவை பகலாக்கி. சேர்ந்து உயர்த்து சொல்லுங்க. எமது விளக்கு எரிய செய்தே இரவை எரிந்து கொண்டிருப்பே, எரிந்து கொண்டிருப்பே
எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும். ஆமென் ஆண்டவரே, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்கா என் ஜீவன். அவருடைய நாமத்தை உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, எப்போதுமே என்னுடைய ஜீவன் பிரிகிற வரை, என் ஜீவன் பிரியும். ஆவியானவரே, நான் எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டே. ரெண்டு கரங்களை உயர்த்த முடிந்தவர்கள் எரிந்து கொண்டே. அவருடைய நாமத்திற்கு எல்லா துதி கனமையும் எப்போதும் என்னுடைய ஜீவன் பிரிகிற காலம் வரை என் ஜீவன் எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே. ஆமென். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. சரி சொல்லுங்க. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீ, குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ உமது கார். அவருடைய நாமத்தை உயர்த்தி என்னை குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூ சகரதலா, பெரியவனாக்கினீ உமது கார். சேர்ந்து உயர்த்தி சொல்லலாமா? குனிந்து தூக்கி பெரியவனாக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தினால், உமது கார். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூ. மீண்டும் ஒரு முறை சேர்ந்து சத்தம் உயர்த்தி சொல்லலாமா? குனிந்து தூ. ஆவியானவரே, என்னை நீங்க பெரியவனாய் மாற்றியதற்காய் பெரியவர். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினீரே, குனிந்து. கடைசி ஒரு முறை ரெண்டு கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்க. குனிந்து என்னை குனிந்து தூக்கின தயவர்காய். ஓ பெரியவனா ஏசையா, உமது காருண்யத்தினா, உமது பெரியவனாக்கினீரே, பெரிய. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்ல முடிந்தவர்கள் ஹல்லேலூயா ஓசன்னா. அவரே ஹல்லே ரிபலபல பஷகரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவரே சேர்ந்து சொல்லலாமா? மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய். மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்த உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்த முடிந்தவர்கள்
ஹல்லேலூயா ஓசனா. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அல்லே. அவர் ராஜாவாயும் நம்முடைய மத்தியில் எழுந்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ராஜரீகம் பண்ணுகிற தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விசை உயர்த்தி ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு துதிகன மகிமை எல்லாம் ஹல்லேலூயா ஓசனா. ஹல்லேலூயா ஹல்லே ஓ ஹல்லே. கடைசியா சொல்ல, உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிற ஜீவனின் அதிபதியே, ஜீவன் உம்மை உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிற ஆண்டவரே, எங்களுடைய ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்ல முடிந்தவர்கள் ஹல்லேலூயா ஓசனா. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அல்லேலூயா. சபைய கம்பீர சத்தமாய் ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாய் ஓ சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா ஓசன்னா. இயேசுவின் நாமத்தை உயர்த்தி நம்முடைய மத்தியில் எழுந்தருளி இருக்கிற ராஜாவின் நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஓசன்னா. கடைசியாக ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்ல முடிந்தவர்கள் ஆராதனா ஆராதனா. இயேசுவின் நாமத்தை உயர்த்தி ஆராதனா துல்லியம் சொல்ல துல்லியம் சொல்ல ஆரும் இல்லை அம்மே போலே இயேசுவே ஜீவனே சொந்தமே அங்கே மார்பில் சாரிடும் ஜீவனே ஜீவனே சொந்தமே அங்கே மார்பில் அங்கே வா. கடைசியாக ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்ல முடிந்தவர்கள் ஆராதனா. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அவருடைய நாமத்தை உயர்த்தி சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதனா. நம்முடைய மத்தியிலே ராஜாவாய் எழுந்திருக்கிறார். நம்முடைய மத்தியிலே பரியாரியா எழுந்திருக்கிறவருடைய நாமத்தை உயர்த்தி ஓரா பல சக்கரை பல பல. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க ஆராதனா சேசையா ஆராதனா. நல்ல கரங்களை தட்டி சேனைகளை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, எங்கள் மத்தியிலே
எங்கள் மத்தியிலே உலாவ விரும்புகிறவரே, அவருடைய நாமத்தை உயர்த்தி நம்முடைய மத்தியில் உலாவுகிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ரீபாலா ஷகர பலரதலரா ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா ஜீசஸ். அப்படி சொல்லலாமா? ஆராதனா 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 அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்று எத்தனை பேராலே சொல்ல முடியும்? ஒரே ஒரு வேத பகுதியை மாத்திரம் நேற்றைய தினத்தில் ஆமென் அடியானுக்கு தெய்வம் காண்பித்த ஒரு வேத பகுதியை மாத்திரம் எடுத்து தியானித்து ஜீசஸ் ஆராதித்து நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. 3வது சங்கீதம் 3 அதனுடைய 3வது வசனத்தை அவன் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 3. ஹல்லேலூயா ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வேத புத்தகத்தை கையில் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஆமென். சேர்ந்து அந்த வசனத்தை ஆமென் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆமென் நம்ம அந்த வசனத்தை வாசிக்க போறோம். சங்கீதம் 3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க பார்க்கலாம்? நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா மீண்டும் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது தன் குமாரனாகி அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகும்போது இந்த பாட்டை பாடுறார். ஆமென். தன்னுடைய குமாரனுக்கு பயந்து ஓடும்போது இந்த பாட்டு பாடுறாரு. என்னன்னு பாடுறாருன்னா 1வது வசனத்துல இருந்து பாருங்களேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேக. தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகரா இருக்கிறார்கள். ஆண்டவரே, சத்துருக்கள் எனக்கு எவ்வளவா பெருகி இருக்கிறாங்க, எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறவங்க அநேகன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, தேவனிடத்தில் அவனுக்கு இனிமேல் என்ன இல்லை, இரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லைன்னு என் ஆத்துமாவை குறித்து எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஒரு நிச்சயம் உண்டு. ஆனாலும் ஆமென் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நம்புறவங்க மாத்திரம் நல்ல ஒரு விசை கூட கரங்களை தட்டி ஓ ராபா ஷகரே பலரக சலரே ஹல்லேலூயா. அவர் என் ஆத்துமாவை ஆவே மரண குழிகளுக்கு தப்பி ஹல்லேலூயா எடுக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கேடகம்னா என்ன நினைக்கிறீங்க? கேடகம்னா என்ன நினைக்கிறீங்க? அது ஷீல்டு. ஆங்கிலத்துல கேடகத்துக்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷீல்டு. ஷீல்டுனா என்ன தெரியுமா? பாதுகாப்பு. அவன் எதிரி அம்பு விடும்போது இந்த கேடகம் அந்த அம்பு என்னை துளைக்காமல் பாதுகாக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு எப்படி இருக்கிறார்னா, மனுஷன் ஆனாலும் சரி சத்துரு ஆனாலும் சரி எனக்கு விரோதமாய் அம்புகளை எய்ய நினைக்கும் போது கர்த்தர் என்னுடைய கேடகமா என்னுடைய மகிமையா என் தலையை உயர்த்துகிறவருமா. எஸ் ராபா ஷகரதல. ஆமென்.
இப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதிலளிக்கிறார். 5வது வசனத்துல இப்படி சொல்லப்படுகிறது, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டே கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆமென். தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடி போய்கிட்டு இருக்கிற தாவீது எழுதுறார், நான் படுத்து நித்திரை செய்து விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை என்ன செய்கிறார். ஆமென். சத்துரு என்ன துரத்தினாலும், பிசாசு என்ன துரத்தினாலும், மனுஷன் என்ன துரத்தினாலும் ஒரு நிச்சயம் உண்டு, கர்த்தரிடத்துல நான் உண்மையா இருக்கிறதுனால, அவரை நான் நம்பி இருக்கிறதுனால நான் படுத்து நித்திரையா செய்வேன், விழித்துக் கொள்வேன், ஒருவனாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, காரணம் கர்த்தர் என் கேடகமாய். ஆமென். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையில் அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டி. சொல்லிட்டு 8வது வசனத்துல இப்படி சொல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் எப்பொழுதும் இருப்பதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம்? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பு என் கர்த்தருடையது, ரட்சிப்பு என் தேவனுடையது. ஆமென். என் தேவாதி தேவனான என்னை ஆசீர்வதிக்கிறவர், அவரே என்னை காண்கிறவர், நம்புறவங்க மாத்திர ஆமென் என்று சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனத்துல பேசுறார். என்ன பேசுறாருன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம்? 14வது அதிகாரத்துல 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்ண வந்தாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். சோதோமின் ராஜாக்களோடு யுத்தம் பண்ண வந்தாங்க. இதுல யுத்தம் பண்ண வரும்பொழுது இவங்க ஒவ்வொரு பட்டணங்களையா பிடிச்சிட்டு வரும்போது லாஸ்ட்ல வந்து பிடிச்சிட்டு போனது என்ன பட்டணம் கேட்டீங்கன்னா, சோதோமின் பட்டணம். இந்த சோதோமின் பட்டணத்துல யார் இருந்தா தெரியுமா? லோத்துவின் குடும்பம். இந்த பட்டணத்துல வந்து சிறைபிடித்து போகப்பட்டதுல இந்த லோத்துவின் குடும்பம் ஒன்று. ஆனா தப்பி ஓடின ஒருவன் ஓடி போய் ஆபிரகாம் சொல்றாரு, லோத்துவின் குடும்பத்தை என்ன செஞ்சிட்டாங்க? பிடிச்சிட்டு போயிட்டாங்க. உடனே 318 பேரை கூட்டிட்டு ஆபிரகாம் யுத்தத்துக்கு போறாரு. பாருங்க, அந்த யுத்தத்துல ஆபிரகாம் 318 பேரை வைத்து அந்த 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி ஜெயித்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம்? ஹalleluya. யுத்தம் பண்ணி ஜெயித்தான். ஆமென். அப்படி கர்த்தர் என்னை ஜெயிக்க வைக்க போகிறார். ஆமென். எனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற எத்தனை பேர்கள் ஆனாலும் கர்த்தர் எனக்கு முன்பதாக கேடகமாய் இருந்து சோதோமின் ராஜா சொல்றாரு, ஐயா ஜனங்களை என்கிட்ட தந்துருங்க, பொருட்கள் எல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க. உடனே ஆபிரகாம் சொல்வாரு, ஒரு சரட்டை ஆகில நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு செருப்பின் ஒரு வாரை ஆகில நான் என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன். என் கை அவருக்கு நேரம் மாத்திரம் தான் உயர்ந்திருக்கும். இந்த சம்பவங்கள் நடந்த பின்புதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. அப்ப இந்த காரியங்கள் நடந்த பின்புனா ஆபிரகாம் ஏதோ ஒரு பயத்தோடு இருந்திருக்கிறார். அப்படிதானே? 4 பேரை நான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்துட்டேன். இந்த 4 பேர், இந்த 4 ராஜாக்கள், இந்த 4 தேசங்கள், இந்த 4 ஜனங்கள், இவ்வளவு ஜனங்கள் மீண்டும் வந்து அழிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஆபிரகாமுக்குள்ள என்ன செஞ்சிருக்கலாம், இருந்துகிட்டே இருக்கலாம். அதனாலதான் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றார், ஆபிரகாமே பயப்படாத, பயப்படாத, எதற்குமே பயப்படாத. அவ இப்படி சொல்லி, நான் உனக்கு கேடகம், ஐ ஆம் யுவர் ஷீல்டு. ஆமென். நான் உனக்கு கேடகம் இப்படி சொல்லிட்டு சொல்றாரு, உனக்கு மகா பெரிய பலனும் நான் தான். நீ ஒரு பொருளை அவன் தந்த பரிசை வேண்டான்னு விட்டுட்டு வந்த பாத்தியா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த பலனை நீ வேண்டான்னு விட்டதுனால இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் இனி உனக்கு பலனே. ஹalleluya. ஆமென். எந்த பொருளை நீ வேண்டான்னு விட்டுட்டு வந்தி, அந்த பொருளை காட்டில் நான் உனக்கு பலனா இருக்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம்? நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருடைய நாமத்தை ஒரு விஷயம் மகிமைப்படுத்தி, ஓ ரப ஷகரே பலரதலரே. ஹalleluya,
ஹalleluya. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர தலை நிமிர. என் தலையை உயர்த்துகிறது என் கர்த்தரால மாத்திரம் முடியும். எந்த அப்சலோமுக்கு முன்னாடி நான் பயந்து ஓடினோ அதே அப்சலோமுக்கு முன்னாடி அந்த அப்சலோமை வீழ்த்திட்டு கர்த்தர் அந்த அப்சலோமை வீழ்த்த வச்சுட்டு தாவீதை சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக்கோங்க. மனுஷனானாலும் சத்துருவானாலும் எனக்கு விரோதமாக எழும்பும் போது ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் என் கேடகமா, என் மகிமையா, என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிற நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் மகிமை, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர். ஆமென். தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர். ஆமே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் தலை நிமிர செய்பவர். கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் தலை நிமிர செய்பவர், தலை நிமிர செய்பவர் நீர், தலை நிமிர. சொல்லுங்க. எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டன, எதிர்த்தலுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டன, எதிர்த்தலுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறேன், என்னை தள்ளாத விடமா. ஆமென். தகப்பனை தாங்குகிறேன், என்னை தள்ளாத. சேர்ந்து உயர்த்தி சொல்லலாமா? கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம், கேடகம் நீரே, மகிமையும். ஆவியானவரே, தலை நிமிர செய்பவர், தலை நிமிர செய்பவர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். அச்சமில்லையே, கலக்கமில்லை. சொல்லுங்க. அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. ஆமே. தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும், வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. ஆமே. தோல்வி என்றும் எனக்கு. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் தலை நிமிர செய்பவர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர, தலை நிமிர. ஆமே. நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரி, அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே, அறிவு கெட்டா பேரமதி பாது. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளை தியானம் செய்கிறே, தினம் அறிக்கை செய்து மகிழ்கிறேன். ஆமே. அவைகளை தியானம் செய்கிறே, தினம் அறிக்கை செய்து ஜெயம். கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர். ஆவியானவரே, கேடகம் நீரே. ஆமே. மகிமையும் தலை நிமிர செய்பவர், தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. ஆமே. தலை நிமிர செய்பவர் நீரே,
தலை நிமிர. சேர்ந்து உயர்த்தி சொல்லலாமா? பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினாலே. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, நம் கர்த்தர் ஆதரவாய் இருப்பது. சொல்லுங்க, பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினாலே. பயமில்லையே எதிர்கால என் கர்த்தர். ஆமே. கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டே என்னுடனே இருப்பதினால் தலை நிமிர செய். கேடகம் கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டே என்னுடனே இருப்பதினால் தலை நிமி. பயமில்லையே 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 பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினால். சொல்லுங்க, பயமில்லையே எதிர்கால. அவருடைய நாமத்தை உயர்த்தி. ஆமே. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, ஆமே. பயமில்லையே எதிர்கால. கேடகம் நீரே கேடகம் நீரே, மகிமையும் தலை நிமிர செய்பவன் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் ஆவியானவரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தலை நிமிர, ஓ தலை நிமிர செய்பவன். ஆமே. தலை நிமிர. இயேசுவின் நாமத்தை உயர்த்தி தலை, என் தலை உயர்த்துகிறவரே, தருவீரையா. ஆமே. மறுபடி வருவீரையா. ஒரு மாற்றம் கூடுமே கூடுமே எல்லாம் உம்மாலே. சத்தம் உயர்த்தி. ஆமே. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம். ஆவியானவரே, உம்மாலே எல்லாமே கூடும். ஆண்டவர், கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை உம்மால். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருடைய நாமத்தை ஒரு விஷயம். என் தேவாதி தேவனானவர் என் கேடகமாய் இருக்கிறார், என் மகிமையாய் இருக்கிறார், என் தலையை நீ உயர்த்துகிறவராய் நிமிர செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விடுதலையோடு விடுதலையோடு விடுதலையோடு. அவரே என் கேடகம், அவரே என் கேடகம். அவரே என் கேடகமாயிருக்கிறார், அவரே என் நம்பிக்கையாயிருக்கிறார். எத்தனை பேராலே சொல்ல முடியும்? என் தேவாதி தேவனானவரை போல ஒருவரும் இல்லை. என் தேவாதி தேவனானவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமா. சேர்ந்து உயர்த்தி. சிங்காசனத்தில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் சேனைகளின் கர்த்தரா ராஜாவை என் கண்கள். ரெண்டு கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க முடிந்தவர்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதலில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடா ஒளிதலில் வாசம். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். அப்படியே சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிதாவே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் மை பாடி ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்தி இருக்கிறோம், ஆராதித்து இருக்கிறோம். நீரின் கேடகமாய் எங்கள் மகிமை, எங்கள் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்ற வார்த்தையை கொண்டு வெளிப்பட்ட தயவிற்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடின தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. அப்பா அவருடைய கருத்தில் ஒப்பிடுகிறோம். இதனை ஆன்லைன் வழியாகி பார்க்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.